நம்ம என்ன போறோம் அப்படின்னா, நம்ம ஊர்ல பார்த்தா நிறைய பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ட்ரோல் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்ப்போம். பிச்சைக்கார பையன் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான். நிறைய பேர் எடுத்துட்டு போயிட்டீங்க. ஒரு ஃபேன் தான் மிச்சம் இருக்கு. அதுக்கு கூட இந்த ட்ரெஸ் எல்லாம் எவன்டா வாங்குறான்? எடுத்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரிப்பட்ட டிஸ்கவுண்ட் தான். ஒரு மாதிரிப்பட்ட டிஸ்கவுண்ட்லாம் இருக்கட்டும், நீனே ஒரு மாதிரி இருக்க. போடுங்க, நீங்களும் ஒரு மாதிரி செலிபிரிட்டி ஆகிடுங்க. பார்த்து நடுவில் ஜோக்கர் குதி நடுவில் வந்து பெஸ்ட் அடக்க இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போக போக இது மாடல் ஆகும். அப்போ நீங்க யோசிப்பீங்க. பின்னாடி வருத்தப்படுறதெல்லாம் இருக்கட்டும், நீ பின்னாடி திரும்ப பார்ப்போம். பாவங்க அந்த பொண்ணு ஏழ்மை காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா சாக்கு பை ட்ரெஸ் எல்லாம் போட்டு தெரியுது. இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படிதான் ரூம் போட்டு யோசிச்சு பார்த்தா தயாரிக்கிறாங்களோ தெரியல. பார்த்தீங்கன்னா வேண்டத்துக்கு எவ்வளோ மேலே போட்டிருக்காங்க. கீழே பார்த்தோம் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு அதுலயே ஃபேன் இருக்கு. மொத்தம் 2 ஃபேண்டு. கொஞ்சம் விட்டா ட்ரெஸ் போடாம போறதெல்லாம் ஃபேஷனுங்க போல. இந்த ட்ரெஸ்ஸோட நேம் என்ன இருக்கும்? ஃபேன் ட்ரெஸ்ன்னு இருக்குமா இல்ல ட்ரெஸ் ஃபேண்டுன்னு இருக்குமா? என்னடா இது நவத்துல என்னடா இதுக்கு நெய் பாலிஷ் பார்த்திருக்க, கால் பாலிஷ் பார்த்திருக்க. இது என்னடா கையில ஏதோ முள்ளா வச்சு அதை வச்சு பண்ணிட்டு இதெல்லாம் என்னடா ஃபேஷன்? உங்க ஃபேஷன் கொடுப்பைக்கு ஒரு அளவு இல்லையாடா? எப்படி சாப்பிடுவான், எப்படி தூங்குவான்? முதல்ல கண்ணுல ஒரு அரிப்பு வந்தா கூட என்னால சொல்ல முடியாது. ரத்தமா வடியும் கண்ணுல இருந்து. வந்த அன்னைக்கே கண்ணுகள்ல கத்திய விட்டு ஆட்டிட்டான். 2வது சாக்கு போய் வந்துட்டுடா பில்லு 60,000 ரூபாயோட. என்னடா சொல்றீங்க? 60,000 ரூபாய்க்கு எத்தனை பொருள் வாங்கலாம் தெரியுமாடா? இதை பத்தி சொல்றவங்களுக்கே பாத்தீங்கன்னா பார்க்கும்போது சிரிப்பா வருது. டோன் ஷர்ட்ஸு, அந்த ஷர்ட்ஸுக்கு வந்து வெங்கி வந்திருக்காருப்புல. வெங்கி, உங்களோட கருத்து என்ன இந்த டோன் ஷர்ட்டுக்கு? இப்படியே ஒரு நல்ல காரியம் பண்ணுங்க. இந்த சட்டை வாங்கினா ஒரு தட்டு ஃப்ரீன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு தட்டையை கையில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அச்சல் பிச்சைக்காரன். டிசைனை பற்றி சொல்லணும்னா அவன் அற்புதமான டிசைனுங்க. அதாவது நம்ம தரையில் கொட்டின சாம்பாரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொடச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இதே டிசைன் அப்படியே வரும். இந்த அடுத்த வந்து நம்மள பிச்சைக்கார பையன் என்ன சவுண்டுலாம் மியூசிக்லாம் வேற இருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள சட்டையை பார்த்தீங்கன்னா பரவாயில்லங்க. மொத்தமா தாரா கிழிச்சு வச்சிருக்காங்க. சட்டைக்கு மட்டும் வாய் இருந்துச்சு. எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா ப்ரோ? ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அண்ணா ரொம்ப டீசெண்டா வராரு. நினைச்சடா அண்ணா ஃபேண்ட் கீழே வந்து பாருங்க, தூக்கி போடுங்க. என்னடா இதான் ஃபேஷனா? இந்த பெல்ட்டை தூக்கி இடுப்புல மாட்டுங்க, கையில வச்சு மாட்டிக்கிட்டு இருக்காதீங்க, சரியா? உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படிங்க நம்புறேன். ஸோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருந்திருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிக்கிறது. ஸோ பாய் மக்களே, இன்னொன்று ஆசமான வீடியோ சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.